ஏற்கனவே போட்ட ஷார்ட்ஸ் கம்பைலேஷன் வீடியோஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த பதிவும் நம்ம சேனல்ல ரொம்பவே ஹிட்டான ஷார்ட்ஸோட கம்பைலேஷன் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. இப்போ முதல் ஷார்ட்ஸ். ஷோல்டர் சர்ஃபிங், இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம ஏடிஎம்ல பின் நம்பர் என்ட்ரு பண்ணும் போதோ இல்ல கம்ப்யூட்டர்ல பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணும் போதோ திருட்டுத்தனமா பின்னாடி இருந்து எட்டி பாக்குறாங்க இல்லையா, அந்த கெட்ட பழக்கத்துக்கு பேர் தான் ஷோல்டர் சர்ஃபிங். அடுத்தது ப்ரீ ஓன்ட் வெஹிக்கிள். இத ப்ரீ லவ்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். அது எப்போ அப்படின்னா, அந்த வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல. நீங்க யார்கிட்ட இருந்து வண்டியை வாங்குறீங்களோ அந்த ஓனர் அந்த வண்டியை சூப்பரான கண்டிஷன்ல வச்சிருந்திருக்காரு. அப்போ அந்த வண்டியை இட்ஸ் அ ப்ரீ லவ்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லணும். இப்போ வரப்போறது ஷெல்ஃப் லைஃப். இந்த வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? ஒரு பொருள், குறிப்பா உணவு பொருள், எவ்வளவு காலம் வரை விற்பனைக்கு தகுதியானது அப்படின்றது தான் ஷெல்ஃப் லைஃப். இதை இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னாக்கா, the time between the manufacturing date and the expiry date தான் ஷெல்ஃப் லைஃப். உதாரணத்துக்கு, the shelf life of chocolate is usually 9 months. அடுத்து வர்றது, காலையில இருந்து வரமாட்டேன்னு சொன்னவரு கடைசி நேரத்துல பார்ட்டிக்கு வரேன்னு முடிவெடுக்கிறாரு. இந்த கடைசி நேரத்துல பார்ட்டிக்கு வரேன்னு முடிவெடுக்கிறாரு, இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? He decided to come to the party just in the nick of time அப்படின்னு சொல்லணும். அடுத்து வர போறது, caste destroys humanity, it kills society. சாதி மனிதத்துவத்தை அழித்துவிடும், சமுதாயத்தை கொல்லும். Disliking people of other religions is detrimental to mental health. பிற மதத்தினரை வெறுத்தல் மனநலத்திற்கு தீங்கானது. Be kind, do not disrespect anyone. அன்போடு இருங்கள், எவரையும் அவமதிக்காதீர்கள். அடுத்து வர்றது at 9 AM அப்படின்னா ஷார்ப் 9 AM, அதாவது சரியா காலையில 9 மணி. by 9 AM அப்படின்னா before 9 AM, அதாவது காலையில 9 மணிக்கு முன்னாடி. around 9 AM அப்படின்னா approximately 9 AM, அதாவது தோராயமா ஒரு 9 மணி வாக்குல முன்ன பின்ன. அடுத்தது, ஒரு ஸ்கூல் பிள்ளை கிட்ட நீ எந்த கிளாஸ் படிக்கிற, நீ எந்த ஸ்கூல்ல படிக்கிற அப்படின்றத இங்கிலீஷ்ல which grade are you in இல்லனா which class are you in, which school do you go to அப்படின்னு கேளுங்க. which class are you studying, in which school are you studying. இப்படியெல்லாம் வாக்கியம் அமைக்கிறது சரியில்லை. இப்போ வரப்போறது assault. அப்படின்னா என்னங்க? assault அப்படின்னா ஜென்ரலா வயலண்டா அட்டாக் பண்றது. எக்ஸாம்பிள், he assaulted that advocate. assault அப்படின்றதுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்கு. அது ஒரு கஷ்டமான விஷயத்த மன உறுதியோட மேற்கொள்றது. எக்ஸாம்பிள், she died heroically during an assault on the world's second highest mountain. உலகின் 2வது பெரிய மலையை ஏறுகின்ற முயற்சியில அவள் வீர மரணம் அடைந்தாள். இந்த மீனிங்ல தான் சென்னை பாஷையில நான் அதை அசால்ட்டா செஞ்சிடுவேன் அப்படின்னு மன உறுதியோட சொல்றது. அடுத்து வர்றது எஜுடெயின்மெண்ட், இன்ஃபர்டெயின்மெண்ட். அப்படின்னா என்ன? எஜுகேஷனும் என்டர்டெயின்மெண்ட்டும் சேர்ந்துதான் எஜுடெயின்மெண்ட், இன்ஃபர்மேஷனும் என்டர்டெயின்மெண்ட்டும் சேர்ந்ததுதான் இன்ஃபர்டெயின்மெண்ட். எங்க சேனல்ல சில வீடியோஸ் நீங்க பார்த்திருக்கலாம். சினிமா பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள் தொடர்பு படுத்தி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு காரணம், எங்களுக்கு அந்த பிரபலங்கள் மேல ஈடுபாடு அப்படின்றது அர்த்தம் இல்ல. எங்க சேனல் எஜுகேஷன் சேனல். பாடம் படிக்கிறது அப்படின்னாலே நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கசக்கும். அந்த கசப்புல இனிப்பான வெல்லம் சேர்த்து கொடுக்கும் போது அவங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிச்ச சினிமா பிரபலங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடக்கிற சமூக நிகழ்வுகளை வச்சு உதாரண வாக்கியங்கள் சொல்லும் போது சுலபமா தொடர்பு படுத்தி அர்த்தம் புரிஞ்சுக்க முடியும். இதுதான் எஜுடெயின்மெண்ட் அண்ட் இன்ஃபர்டெயின்மெண்ட். இந்த முறையை தான் வெளிநாடுகள்ல நிறைய கல்வி நிறுவனங்கள் ஃபாலோ பண்றாங்க. அடுத்து வர போறது, ஆஃபீஸ்ல நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்டையும் தெரிஞ்சவங்க கிட்டையும் சலுகைகள் கொடுத்து பாரபட்சமா நடந்துக்கிறதுக்கு பேரு ஃபேவரட்டிசம். அந்த ஃபேவரட்டிசம் சொந்தக்காரங்க கிட்ட காமிச்சோம் அப்படின்னாக்கா அதுக்கு பேரு நெப்போட்டிசம். அதுவே
ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த ஃபேவரட்டிசமை காமிச்சோம் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் க்ரௌனிசம். என்னங்க, எல்லா ஷார்ட்ஸையும் பார்த்தீங்களா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இல்லை கொஷின்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. எப்பவும் போல் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன்.